2 நாட்களாக சிலிண்டர் தட்டுப்பாடு. அங்கே அடித்தா இங்கே வலிக்கும் அப்படின்றது இதுதான் வந்து சர்வதேச உண்மை. இப்போ என்னென்னா இந்த ட்ரம்ப்போடைய கேடுகெட்ட வேலையின் காரணமாக அமெரிக்காவில் ட்ரம்ப் வச்ச ஆப்பு அரக்கோணத்தில் இட்லி கிடைக்க மாட்டேங்குது, தோசை கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போ சோறு போட்டுறாங்க, கஞ்சியோ கூழோ ஊற்றிடுறாங்க. இன்னும் ஒரு 10 நாள் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. இப்போ சோத்துக்கு சுக்குடிக்கிறியை தான் திங்கணும். எக்ஸாக்டாக என்ன ரீசன் சார் ஏன் வர்றது இல்லை? ஈரானோட பழகிட்டே இருக்காங்க, என்ன வாங்குறாங்க போகிறாங்க, அந்த கடல் வழியாக போகிறாங்க வர்றாங்க, எல்லாம் ஹார்மூஸ் வழியாக போகிறாங்க. ஈராக்கில் என்ன வாங்குறான், திடீர்னு ஜி போய் என்ன பண்ணுறாரு, இஸ்ரேல் அப்பான்ட்டார். அப்போ எதுவுமே ஷாக்காயிரும். ஓ இவனோட மகனா நீ டாப் பண்ணியிருக்காங்க, நாசம் தான். இவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இஸ்ரேல் வந்து அப்பா நாடு அப்படின்னு ஒரே காரணத்துக்காக மொத்தமாக அந்த வாய்க்கால் பக்கமே வராதுன்றாங்க. 27 ஷிப்பை பிடிச்சி வச்சுட்டாங்க. இனி கத்தி கதிரி என்ன பிரயோஜனம்? நம்ம வந்து கேஸ் பெரும்பகுதி எங்கே வாங்கிட்டு இருக்கோம்னா கத்தாரில் வாங்கிட்டு இருக்கோம். கத்தார்லேருந்து கேஸ் எங்கிட்ட எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஹர்மூஸ் ஸ்ட்ரைட் வழியாக தான் எடுத்துகிட்டு வரும், கடல் வழியாக தான். இப்போ ஹர்மூஸ் அடைச்சிட்டாங்க, நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க? அது மட்டும் இல்லாமல் கத்தார் வாங்கின அடியில் கேஸ் ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டான். அப்போ ப்ரொடக்ஷனும் இல்லை, ஏத்தனை கப்பலும் மாட்டியிருக்கு. அப்படி அந்த கப்பலை திறந்து விட்டாலும் 5 நாள் ஆகும் வர்றது. இன்னும் பெட்ரோல் டீசல் வந்து ஒரு 25 நாளைக்கு இருக்குது. டோட்டலாக நான் மட்டும் போட்டாங்க. இப்போ 3000 சொல்கிறேன், எப்படி வெளியே போய் வாங்குவீங்க? இன்றைக்கி நான் கேட்டேன், எனக்கு 3000 இல்லைன்ட்டாங்க. இல்லை இல்லை எவ்வளோ வேணாலும் தரேன், நான் 3 ரூபா ஆகும், நான் வேணால் கேட்டு பார்க்குறேன். ஐவிஆர் ஆஃப் பண்ணிடுவாங்க, எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. கடைசியில் மோடிஜி வெளிநாடு போயிட்டான்றாங்க. எவனையுமே பிடிக்க முடியாது. பெட்ரோலியத்துறை அமைச்சர் எங்கேனே தெரியல, எந்த அதிகாரி வாய் திறக்கவே இல்லை. எத்தனை நாளைக்கு கிடைக்கும் கிடைக்காது எதுவுமே எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டு ஊர் விட்டுருவாங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் உமாபதி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்மா சார், 2 நாட்களாக சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறனால பல ஹோட்டல்களை மூடினதாக சொல்கிறாங்க. மதுரையில் ஒரு 80% ஹோட்டல்லாம் மூடிட்டோம், இதுக்கு மேலே எங்களால் சர்வே பண்ண முடியாது அப்படின்னு. ஏன் இந்த தட்டுப்பாடு, இது எவ்வளோ நாளைக்கு நீளும்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் ஒரு சேனல் ஒன்று ஆரம்பித்தேன், ஃபர்ஸ்ட் லைன். என் சேனல் இப்போ ஓடிட்டுருக்குல்ல. இதை ஆரம்பித்ததோடைய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எளிய மக்களுக்கும் சர்வதேச அரசியலை எளிமையாக புரிய வைக்கணுன்றக்காக. சரி, அவன் என்ன அந்த வெண்ணை என்ன சொல்கிறது, இந்த வெண்ணை என்ன கேட்குறதுன்னு நம்ம ஆட்கள் இருப்பாங்க. அவன் என்னன்னா அரசியல் அமெரிக்காவில் நடந்தா என்ன, ஈரானில் அவனுக்கு இஸ்ரேல்காரனும் சண்டை போட்டான்னா அது எங்கே இருந்தால் எந்த இருந்தால் நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போன்னா இவங்க என்னமோ வீணாக போனவனுங்க இங்கே உள்ளதை சொல்கிறான்னா இஸ்ரேல் சண்டை, ஈரான் சண்டை, குவைத்து அப்படின்னு. அங்கே அடித்தா இங்கே வலிக்கும் அப்படின்றது இதுதான் வந்து சர்வதேச உண்மை. நாஸ்டாக்கில் ஏதாவது சேஞ்ச் வந்தால் நம்ம இங்கே போய் பிச்சை எடுக்க வேண்டியது இருக்கும். ஒப்பேக்கில் ரேட்டு மாறுச்சுன்னா இங்கே பெட்ரோல் டீசல் விலை மாறும், கடைசியில் இருக்க வரைக்கும் மாறும். இது எல்லாமே இதுதான் வந்து சர்வதேச அரசியல் மாற்றங்களில் ஒரு சிங்கிள் மேன் நினச்சா இந்த உலகத்தையே தெருவு கொண்டு வந்துடுவான், ஹியூமன் கேட்டல்ஸை பூராத்தையும். அதுக்கு உதாரணம் தான் ட்ரம்ப். ஒரே ஒரு சிங்கிள் மேன் நினச்சான்னா உலகத்தில் பொருளாதாரம், இப்போ நீங்கள் பூரி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட இட்லி தான் தர்றான் ஹோட்டலில் 2 நாளாக அப்படின்றது ஒரு இதாக இருக்குது. ஏன்னா பூரிக்கு என்ன காயணும், கொதிக்க நம்ம இதெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு அப்படியே ஃபயர்லேயே வச்சுருப்பாங்க, எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். எதுக்கிட்ட அமர்த்தி தொலைங்கடானா தொலைக்க மாட்டான். இப்போ தான் அவங்களுக்கு பின்னாடி சுண்ணாம்பு தடவுன மாதிரி இருக்கும் சுருன்னு. ஏன்னா இவங்க பண்ணுற அநியாயம் ஒரு பக்கம், இவங்க ஏதோ வந்து இப்போ ஏதோ கேஸ் எல்லாம் ரோட்டில் அப்படியே பொத்துக்கிட்டு கொட்டுற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், இது ஒரு பக்கம். இப்போ என்னென்னா இந்த ட்ரம்ப்போடைய கேடுகெட்ட வேலையின் காரணமாக அமெரிக்காவில் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள், அமெரிக்கா வச்ச இந்த ஆப்பு வந்து அரக்கோணம் வரைக்கும் வந்துச்சு. அமெரிக்காவில் ட்ரம்ப் வச்ச ஆப்பு அரக்கோணத்தில் இட்லி கிடைக்க மாட்டேங்குது, தோசை கிடைக்க மாட்டேங்குது. ஆஃப் ஆயில் போட்டுன்னா போறையா சுடுதண்ணியை ஊற்றுவான்றாங்க. என்னையானா கல்லே வைக்கலையா, நீ வேறு கேஸ் இல்லை, நீ வந்து ஆஃப் ஆயில் போடு, ஆம்லேட் போடு, நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. சரக்கு அடிச்சிட்டு சில பேர்லாம் ஒழுங்காக ஆம்லேட்டு போட்டுன்னா போட போகிறான், கொஞ்சம் வெங்காயம் நிறையா போட்டு போடுங்கன்னு. ஏன்னா கொடுக்குற காசுக்கு கொஞ்சம் வெங்காயத்தை தின்னுட்டு போயிடுவோம் அப்படின்னு. இப்படிலாம் அநியாயம் பண்ணுவாங்க நம்ம. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எதையா ஒன்று சொல்லி எதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மசாலா கம்மியாக இருக்குன்னுவா, தோசை ஓரத்தில் வேகலைன்னுவாங்க. இப்போ தோசையே கிடையாது போன்ற மாதிரி நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இட்லியும் கிடைக்காது. இப்போ விறகு தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க, பார்த்தீங்களா இல்லையா? நிறைய இடத்துல விறகு கடையில் போய் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு விறகு கடை இருந்துச்சுன்னா இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்குது. அங்கே போய் சுற்றி பார்த்துட்ருக்காங்க விறகு. இப்போ ரோட்டில் கிடக்கிற குச்சியெல்லாம் பொறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் ஒரு 10 நாள் போச்சுன்னா சில கஷ்டப்படுற ஏழைகள்லாம் என்ன பண்ணால் அப்படியே நான் ரோட்டில் நடந்து போகும்போது ஏதாவது குச்சி கிடச்சின்னா டக்குன்னு கையில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் நான் நாளைக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு இதாகுன்ற நிலைமைக்கு இன்னும் ஒரு 10 நாளில் வந்துடும்.
இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லாம் மூடிட்டான். கேஸ் சிலிண்டரை பிடிங்கி விட்டோம்னா கேஸ் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? மாவு இருந்து என்ன பிரயோஜனம், இது இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து இனி கறி வாங்க மாட்டாங்க ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த கறி வேகிற டயத்துக்கு நீங்கள் 4 டைம் சாப்பாடு வச்சிடலாம், 3 வேளை சாப்பாடே சமைச்சிடலாம். ஸோ அதனால் இப்போ கறிக்கடையெல்லாம் இப்போ எங்கே பாருங்க, அமெரிக்காவில் வச்ச ஆப்பில் இங்கே கறி வேக மாட்டேங்குது, ஆட்டுக்கறி வேக மாட்டேங்குது. ஸோ இப்படி போய் இன்னும் மோசமாக போய் கடைசியில் வந்து இப்போலாம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போயும் நிறைய இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாவேக்கா தொண்டர்கள்லாம் பார்த்தா தாவேக்கான்னு கத்திட்டு இருக்கான். ஏன்னா இப்போ சோறு போட்டுறாங்க, கஞ்சியோ கூழோ ஊற்றிடுறாங்க. இன்னும் ஒரு 10 நாள் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. ஹோட்டல்லாம் மூடிட்டு இருக்காங்க. ஆமாம், விஜய் வீட்டுக்கே தீ வச்சாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஏன் தலைவா நீ அரசியலுக்கு வந்த, நாங்கள் உன்னோட சேர்ந்து நானும் நாசமாக போயிட்டேன், வீட்டில் கேஸ் கிடைக்கிறது கூட எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி. இப்போ கேஸ் சிலிண்டர் 3000 ஆயிடுச்சு. இதுக்கும் விஜய்க்கும் என்ன சார் சம்பந்தம்? அம்மா என்னை வந்து இப்போ படம் பார்க்க வச்ச, டான்ஸ் பார்க்க வச்ச, எல்லாம் பார்க்க வச்ச, சிலிண்டர் எங்கே கிடைக்குதுன்னு அந்த விஷயத்தை நீ சொல்லவே இல்லையே தலைவா. இந்த படத்துலையும் சிலிண்டர் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்ற இதே சொல்லலையே அப்படின்ற ஒரு கோவம் எங்களுக்கு வரும். அப்போ வந்து அவன் போய் அலைஞ்சு பார்ப்பான், ஒன்றுமே தெரியாது. ஸோ அவர் தான் அன்னபூர்னால 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னாரே சார். என்னைக்கு அதை தான் சொல்கிறேன்ல, எம்டி சிலிண்டர் கூட தர முடியாது. புரியுதா உங்களுக்கு? எம்டி சிலிண்டர் ஏதாவது இவங்க எதுனா அவன் வீட்டில் தீ வச்சாதான் அவனுக்கு தெரியும். புரியுதா அவங்களுக்கு? இப்போ சோத்துக்கு சுக்குடிக்கறியை தான் திங்கணுவீங்க. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே இப்போ இன்றைக்கி ஜி வராரு சாயந்தரம், மனம் நொந்து தான் அவர் என்னத்த பேசுகிறதுனே தெரியாது. வந்து பேசுவார், நான் தூரத்தில் வச்சுருவேன், 25 அடிக்கு ஆளை கிட்ட விட மாட்டாங்க. விட்டாங்கன்னா வேறு விபரீதமாயிடும். இல்லை இப்போ அவர்னால தான் இந்தியாவில் கிராமங்கள் வரைக்கும் சிலிண்டர் போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பெருமையாக பேச. அதை தான் சொல்கிறேன். அவன் விறகுல சமைச்சு ரொட்டியை சுட்டு ஏதோ தின்னுக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் அரை வயிறுங்க வயிறுமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கேஸை போட்டு அவங்க வந்து இந்த இதில் கவுண்டர் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கப்பலில் வேலைன்னு சொன்ன உடனே இருக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு போகும்போது அங்கே பார்த்தா கடலில் இறங்கி கப்பலை தள்ளுற வேலைன்னொடனே திருப்பி பழையபடி வருவான் பாருங்கள், வீட்டில் செருப்பை கழட்டி அடிப்பாங்க. அந்த மாதிரி இப்போ விறகு தேடி அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை, ஊருக்குள்ளே சண்டை. அன்றைக்கே சொன்னேன்ல இந்த ஆள் பேச்சை கேட்காத அப்படின்னு. ஒழுங்காக விறகுல இப்போ ரொட்டி சுட்டுக்கிட்டு இருந்தேன், சாப்பிட்டுட்டு குளிர் காய்ச்சின்னு நம்ம பாட்டுக்கு இருந்தோம். இப்போ ஏதோ சிலிண்டர் தராரு அது தராருன்னு சொல்லி காசையும் கொடுத்து கருமந்தி வாங்கின மாதிரி எல்லா விறகையும் தூக்கி போட்டே இப்போ என்ன பண்ணுவான்ற ரேஞ்சுக்கு அது போய்ட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இந்தியாவே இன்னும் ஒரு இப்போயே வந்துட்டாங்கலாம். இப்போ இன்னும் பல பேருக்கு பேப்பர் படிக்க மாட்டாங்க. இப்போ யூடியூப்பில் இந்த இது ரீல்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்க பிள்ளைங்க, நான் புதுசாக கல்யாணமானது ஒரு 30-35 வயசில் இருக்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் ரீல்ஸை தவிர எதுவுமே தெரியாது இந்த உலகம் எங்கே போய்ட்டுருக்குன்னு. திடீர்னு பார்த்தா காலையில் டீ போட்டுக்கிட்டே இருக்கும்போது டாப்புன்னு அடுப்பு ஆஃப் ஆகும். அப்போ தான் டைவர்ஸ் ஆரம்பிக்கும். அங்கே தான் அவன் ஒரு பக்கம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பான். அங்கே சிலிண்டர் காலேஜ் என்ன செய்ய சொல்கிறேன், புக் பண்ணுங்கன்னா நம்பர் ஒர்க் ஆகாது. ஐவிஆரில் போட்டால் அவன் எடுக்க மாட்டான். புக்கிங் இப்போ வரமாட்டேங்குது. அந்த ஐவிஆர் அவன் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஐவிஆர் ஆஃப் பண்ணிடுவாங்க, எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. கடைசியில் மோடிஜி வெளிநாடு போயிட்டாருன்றாங்க. நீ எவனையுமே பிடிக்க முடியாது. பெட்ரோலியத்துறை அமைச்சர் எங்கேனே தெரில, எந்த அதிகாரி வாய் திறக்கவே இல்லை. எத்தனை நாளைக்கு கிடைக்கும் கிடைக்காது எதுவுமே எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் கூட எதுவுமே சொல்லலை சார் இது வரைக்கும். சொல்யூஷன் எதுனா பஞ்சர் போடுறதா, இந்த சொல்யூஷன் இல்லைன்னா அந்த சொல்யூஷனை போடுறேன்னு. இது ஒன்றுமே கிடையாது. நம்மகிட்ட இருப்பு இருக்கு இல்லை அதை சொல்லி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இருப்பு இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ண போகிறீங்க? இன்னைக்கெல்லாம் வடபழனியில் அந்த கேஸ் ஸ்டேஷன்லாம் மூடிட்டாங்க சார். ஆட்டோலாம் வெளியே நிற்கிதாங்க. ஆமாம், ஆட்டோ வெளியே தான் நிற்கணும். இப்போ ஆட்டோலாம் உருட்டி கொண்டு போய் தள்ளியே கொண்டு போகணும். கொண்டு போய் வீட்டில் நிறுத்திட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, மோடிக்கு ஓட்டு போடுறதுக்கு குஜராத்காரனுக்கு பூரா சூடு வச்சு விட்டாங்க, ராஜஸ்தான்காரனில். கடைசியில் யார்கிட்ட போய் விடியும்? காசு போட்டிருக்க போகிற ராஜஸ்தான் ஸ்டேட்டு தான் ஃபைனான்ஸ் போட்டிருக்கேன் ஆட்டோக்கெல்லாம். இவங்க 5000 ஜி வண்டியை வச்சு இங்கே ஜின்னா அவன் வீடு பூரா ஆட்டோவாக நிற்கும். அவன் என்ன பண்ணுவான்? ஆட்டோவை வச்சு கேஸ் இல்லை ஜி ஓட்ட முடியாது, டியூ கட்ட முடியாதுன்னா அவன் நாசம், அவன் குடும்ப நாசம். ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏதோ போய் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து ஏதோ பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பண்ணணும். டிஜிக்கு ஓட்டு போட்டவனு நாசம், ஓட்டு போடணும்னு மனசார நினச்சா பாருங்க, அவனும் நாசம். எக்ஸாக்டாக என்ன ரீசன் சார் ஏன் வர்றதில்லை? நமக்கு ஏன் வர்றதில்லை அப்படின்னா, அதாவது ஒரு 2 பேருக்கு சண்டை, நல்லா தெரிஞ்சுங்க. ஒருத்தன் கூட நம்ம ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருக்கோம், ஏற்கனவே ரொம்ப க்ளோஸும் கிடையாது, நான் மாப்பிள்ளை நான் மச்சான் பழகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பழகி நல்ல நல்ல டைப்பாக அவரும் நல்ல டைப்பாக போயிட்டுருக்கேன். இன்னொருத்தன் வந்து மிக கொடூரமானவன், உலகம் பூரா நினைக்கக்கூடிய மிக கொடூரமான, இவனுக்கு ஆகவே ஆகாது. ஒரு பக்கம் திடீர்னு போன உடனே என்ன பண்ணுறான்னு இன்றைக்கி பழைய படத்துலலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படின்னா அந்த ஒரு 500 படத்தோட கதை தான் இருக்கும். கதாநாயகியோட அப்பா வந்து கதாநாயகனோட அப்பனை கொண்டுருவான், இல்லைன்னா இவங்க அப்பா அவனை கொண்டுருவான். ஜென்ம பகையாயிரும். இவங்க 2 பேரும் வெளியூரில் படித்தவங்க லவ் பண்ணிடுவாங்க.
அந்த குடும்ப பைய காலமாக அந்த லவ்வை பிரித்து விடுவாங்க. லவ் நடந்துட்டு இருக்கும் அப்போ வரைக்கும். லவ் வந்து அவன் வந்து எங்கள் அப்பாட்ட கேட்க போகிறேன்னு சொல்கிற நேரத்தில் ஹீரோ அப்போ தான் பார்ப்பான் இவன் தான் அவங்க அப்பனா அப்படின்னோடனே கொதிச்சிடும். எங்கள் அப்பனை கொண்டோன்னா அவங்க அம்மா வந்து தாலி எடுத்த ஒரு இந்த இந்தி படத்துலலாம் பூராமே ஒரு வெள்ளை சேலை கட்டின ஒரு அம்மா இருக்கும். அது சொல்லுவாங்க அப்பாவை கொண்டவனே அவன் தான்னொடனே அந்த காதல் முடிஞ்சு அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் அவன் கிடையாது இன்னொருத்தன் தான் குத்துனான்னு முடிச்சிடுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நபரோட பழகிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த நபரோட வில்லனை போய் இந்த ஃப்ரெண்டு அப்பா அப்படின்னு கூப்பிட்டா அப்படி இருக்கும். ஓ இவனோட மகனா நீ, இவன் தான் அவங்க அப்பனாங்கும் போது அப்போ இவன் என்ன பண்ணுவான், உன்னை வச்சு காட்டுறான்டா. இதுதான் நடந்தது. புரியுதா இல்லையா? புரியுது. ஈரானோட பழகிட்டே இருக்காங்க, என்ன வாங்குறாங்க போகிறாங்க, அந்த கடல் வழியாக போகிறாங்க வர்றாங்க, எல்லாம் ஹார்மூஸ் வழியாக போகிறாங்க. ஈராக்கில் என்ன வாங்குறான், சவுதியில் என்ன வாங்குறான், துபாயில் அப்படியே போயிட்டுருக்காங்க. பயன் போட்டுருக்கும்போது திடீர்னு ஜி போய் என்ன பண்ணுறாரு, இஸ்ரேல் அப்பான்ட்டார். அப்போ எதுவுமே ஷாக்காயிரம். ஓ இவனோட மகனா நீ, பாலா ஒரு படத்தோட டைலாக் வச்சுப்பார், இவனோட மகனா நீ அப்படின்னு. அப்போ இவங்களோட அப்பனா நீ அப்படின்ற மாதிரி ஆனவுடனே டாப்னு நிறுத்திட்டாங்க. இப்போ நாசம்தான். இப்போ அங்கேருந்து அங்கே எதுக்கு போய் அப்பான்னு சொன்னவனை யார் சொல்ல சொன்னா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. ஸோ இதில் தான் இப்போ நம்ம லாக் ஆகி போயிருக்கோம். இவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இஸ்ரேல் வந்து அப்பா நாடு அப்படின்னு ஒரே காரணத்துக்காக மொத்தமாக அந்த வாய்க்கால் பக்கமே வராதுன்ட்டாங்க. 27 ஷிப்பை பிடிச்சி வச்சுட்டாங்க. இனி கத்தி கதறி என்ன பிரயோஜனம்? சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் நம்ம நல்லா தான் இருந்தோம், அவனோட நட்பில் பேசாமல் இருந்திருக்க வேண்டியது. அங்கே போய் அந்த இத்து போன நாடாளுமன்றத்தில் ஒரு நாயும் கிடையாது, அது மெஜாரிட்டியே கிடையாது. அதில் அந்த நெதன்யாகு பிரதமரும் கிடையாது, காபந்து அரசாங்கம் போயிட்டுருக்கு. அங்கே எதுக்கு போய் பேசணுன்றேன் நான். பேசி அது அப்பான்னு வேறு சொன்னோன்னே முடிச்சிட்டாங்க, இந்தி படம் மாதிரி. இப்போ யார் கஷ்டப்படுறான்னா நம்ம கஷ்டப்படுறோம். இப்போ இந்த கேஸ் வராது அப்படின்னா இன்னும் நெருக்கடியில் போய் தான் நம்ம செத்து சுண்ணாம்பாய் தான் பண்ணுவாங்க. எப்படின்னா நம்ம வந்து கேஸ் பெரும்பகுதி எங்கே வாங்கிட்டு இருக்கோம்னா கத்தாரில் வாங்கிட்டு இருக்கோம். கத்தார்லேருந்து கேஸ் எங்கிட்ட எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஹர்மூஸ் வாய்க்கால் வழியாக தான் எடுத்துகிட்டு வரணும், ஹர்மூஸ் ஸ்ட்ரைட் வழியாக தான் எடுத்துகிட்டு வரணும், கடல் வழியாக தான். இப்போ ஹர்மூஸ் அடைச்சிட்டாங்க, நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க? அது மட்டும் இல்லாமல் கத்தார் வாங்கின அடியில் கேஸ் ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டான். கொஞ்ச நாளைக்கு நான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறதில்ல. அப்போ ப்ரொடக்ஷனும் இல்லை, ஏத்தனை கப்பலும் மாட்டியிருக்கு. அப்படி அந்த கப்பலை திறந்து விட்டாலும் 5 நாள் ஆகும் வர்றதுக்கு 5 நாள் ஆகும். அப்புறம் அது வந்து அதுவும் தீர்ந்து போச்சுன்னா திரும்ப ப்ரொடக்ஷன் பியூரிஃபை ஆகணும்ல, அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அப்போ இன்னும் பெட்ரோல் டீசல் வந்து ஒரு 25 நாளைக்கு இருக்குது, 30 நாளைக்கு. க்ரூட் ஆயில் அதுக்கப்புறம் ஒரு 25 நாளைக்கு இருக்குது. அதனால் பெட்ரோல் டீசல் இப்போ இப்படியே போயிட்டே இருக்கும். கேஸ் நம்மகிட்ட ஸ்டாக் இருந்தாலும் எமர்ஜென்சிக்காக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா வீட்டு சிலிண்டர் இல்லைன்னா பொம்பளைங்கள்லாம் கொந்தளிச்சிடுவாங்க. மோடிஜி தான் சிலிண்டர் கொடுத்தாரு, பெண்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு, அக்கௌண்ட்டில் காசு போட்டார், இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்களா? அப்போ எல்லோரும் ஜி தானே செஞ்சார். அப்போ இது ஜி தான் காரணம். ஆனால் வீட்டு சிலிண்டர் வரைக்கும் பிரச்சனை வந்துருச்சு. இல்லை இப்போ உங்கள் வீட்டில் சிலிண்டர் இருக்கா? இருந்துருக்கும், புக் பண்ண முடியல. இப்போ புக் பண்ண முடியாது. இப்போ ஏற்கனவே வாங்கி வச்சது இருக்கும், 2 இருக்குது, அது ஓடிட்டுருக்கு. ஆமாம், அது ஓடுறதுக்குள்ளே நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா உண்டு. சில பேர் வந்து ஒன்று காலியாக இருக்கும், புக் பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று காலியாகிற ஸ்டேஜில் இருக்கும். அவன் தான் இப்போ தெருவுக்கு வந்துட்டான். இப்போ ஒரு குரூப் வந்துட்டாங்க, வந்து இப்போ சிலிண்டர் வாசலில் போய் நிற்கிறாங்க, அங்கே போய் புக் பண்ணுறாங்க. அவங்க லெட்ஜர் பேப்பர் இப்போ இவங்க தான். இதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னைக்கு எலக்ட்ரானிக்கில் வந்து நீங்கள் கேம் ஆடி விர்ச்சுவல் மணியில் ஆடுறீங்களோ ஒரு நாளைக்கு தெருவில் நிற்பீங்க. இந்த விர்ச்சுவல் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான்ல நீங்கள். அப்போ வந்து கேஸ் கம்பெனிக்காரன் நோட்டெல்லாம் தொலைச்சிக்கிட்டான். இப்போ கேஸ் கம்பெனியில் எவனுமே இருக்க மாட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைங்க மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஃபோனே எடுக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்குலாம் என்னென்னா நீங்கள் ஐவிஆர் நம்பரில் புக் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வேலையே இல்லை, அதில் புக் பண்ணவே நீங்கள் போய் சப்ளை மட்டும் அவுட் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், வாட்ஸ்அப்லேயே பண்ணலாம் சார், வாட்ஸ்அப்பில் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாதான்னு பாருங்கள், ஆகாது. ஐவிஆர் ஆகாது, சிலிண்டர் வராது. இப்போ என்ன ஆச்சுன்னா டோட்டலாக நாமத்தை போட்டாங்க. இது எவ்வளோ நாளைக்கு சார் போகும் இந்த பிரச்சனை? எவ்வளோ நாளைக்கு போகும்னா ஈரான் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். அதுக்கு ஜி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் கொஞ்சம் விடுங்க, நம்ம உங்கள் கப்பல்லாம் நாங்கள் பாதுகாக்கிறோம், கொஞ்சம் நாளைக்கு கூட இங்கே பார்க்கிங் பண்ணிக்கங்க, டாக் பண்ணிக்கங்க. ஆனால் அந்த ஒரு 27 கப்பலில் விடுங்கண்ணா, நீ போய் அவன்கிட்ட கேளு, எவனை அப்பான்னு சொன்னியோ உங்கள் அப்பாட்ட கேளுன்றேன். உங்கள் அப்பாட்ட கேளுப்பா. எதுக்கு சார் போய் சொல்லணும்? அது என்ன சார் தெரியல, அது ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டாருன்றாங்க. அதுக்கு வந்தவன் கைபர் போகலான்னு கனவாயில் வந்தவனுக்கு வேணா அவன் அப்பனா இருக்கலாம், ஒரு வேளை ஒரு ஜெனட்டிக்கலாக டச் இருக்கலாம். நீ உனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறேன். நம்ம மோடிஜி அப்படி கேட்க முடியாது. இருந்தாலும் மோடிஜிக்கும் கைபர் போலன்லேருந்து மோடி பியூர் குஜராத்தி இந்தியன், இவர் ஏன் அப்பான்னாருன்றது தான் இல்லை, புரியல. இப்போ ரேட்லாம் ஜாஸ்தி பண்ணுவாங்களா சார்? இப்போ எல்லாமே முதல்ல கிடைக்குதான்னு பாருங்கள். டிமாண்ட் ஆச்சுன்னா ரேட்டு ஜாஸ்தியாக நீங்கள் கொடுத்தாகணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு சும்மாவே கேஸ் சிலிண்டர் வெளியிலாம் வாங்குவாங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணி வச்சு வாங்குறதுக்கும் வாய்ப்பு. இப்போ 3000 ரூபாயில் சொல்கிறேன், எப்படி வெளியே போய் வாங்குவீங்க? இன்றைக்கி நான் கேட்டேன், எனக்கு 3000
3000 இல்லைன்ட்டாங்க. இல்லை இல்ல. எவ்வளோ வேணாலும் தரேன். நான் 3 ரூபா ஆகும், நான் வேணா கேட்டு பார்க்குறோன்றாங்க. 3000. 3000 900 ரூபாய்க்கே அழுதுட்டு இருந்தோமே சார். இப்போ 900 ரூபான்றது அதிகம் தானே, 600 ரூபாயில இருந்துச்சு அப்படின்ட்டு. அதான் மோடிஜியோட டெக்னிக். 60 ரூபாய்க்கு அழுதுட்டு இருந்தீங்க ஒரு காலத்தில், 130 ரூபாய் ஆக்கி 110 ஆக்குனே வாங்கல நீங்கள். பரவாயில்ல, நல்லதானே பண்ணியிருக்காரு. தற்காலி 20 ரூபா குறைச்சிருக்காருன்னு நான் 60 ரூபா ஏற்றுனது மறந்துட்டீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதை ஏற்றிடுவாங்க. 2000 ரூபாய்க்கு போயிடும். ஓகே, போயிட்டு 1500 ரூபா ஆக்கிடுவாங்க. மோடிஜி உள்நாட்டு உற்பத்திங்கிறதுலாம் அவ்வளோ பெருசாக இல்லை. உள்நாட்டில் கேஸ் எப்படி எடுக்க முடியும்? இல்லை 60% வெளியே வாங்குறன்ற மாதிரிலாம் நான் படிச்சுட்டு வந்தேன், அதான் கேட்குறேன். 60% இல்லை, 80% வெளில தான் வாங்குறோம். 75% வரைக்கும். மீதி வந்து இவங்க எடுத்துகிட்டு இன்னும் பல இடங்கள்ல இருக்கு, இன்னும் எடுக்கவே இல்லையே. அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்கிற கேஸ், அதை வச்சு எத்தனை நாளைக்கு இது பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் ஜியை குறை சொல்லாதீங்கன்றது. அவர்னால எதுவுமே கிடையாது, பாஜக அரசாங்கத்தினாலே நமக்கு கிடையாது. இது எங்கேயோ எவனோ சண்டை போடுறதுனால நமக்கு ஏற்படுற பாதிப்பை நம்ம ஜீரணிச்சுக்கணும். வர எலெக்ஷன்லேயும் நீங்கள் வந்து அவருக்கே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க. விஜய் ரசிகர்லாம் நிச்சயமாக நீங்கள் ஆசைப்படுற மாதிரி விஜயை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும். கேஸ் அது கர்மம், அது ஏறினா என்ன இறங்கினா என்ன அப்படின்ற மாதிரி அமைதியாக இருங்கன்றது தான், சந்தோஷமாகவும் அமைதியாகவும் உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கன்றது தான் நம்ம அறிவுரையாக சொல்லணும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி.